காமராஜர் பற்றி பேச விரும்புகிறேன். 1903ஆம் ஆண்டு ஜூலை 15ஆம் தேதி விருதுநகரில் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தார். சிறு வயதிலேயே தந்தையை இழந்ததால் பள்ளியை விட்டுவிட்டு வேலைக்கு சென்றார். ஆனால் நாட்டுப்பற்று அவரை அரசியலுக்கு இட்டுச் சென்றது. இளம் வயதிலேயே இந்தியன் நேஷனல் காங்கிரஸில் சேர்ந்தார். மகாத்மா காந்தி அவர்களின் சிந்தனையால் ஈர்க்கப்பட்டு இந்திய சுதந்திர போராட்டத்தில் தீவிரமாக பங்கேற்றார். பல முறை சிறையில் அடைக்கப்பட்டாலும் நாட்டுக்கான அவரது உறுதி குறையவில்லை. சுதந்திரத்திற்கு பிறகு தமிழ்நாட்டின் முதல்வராக பணியாற்றினார். அவர் ஆட்சியில் கல்வி மிகுந்த வளர்ச்சி பெற்றது. ஆயிரக்கணக்கான பள்ளிகள் திறக்கப்பட்டன. ஏழை குழந்தைகள் பள்ளிக்கு வர மத்தியான உணவு திட்டம் தொடங்கப்பட்டது. இதனால் அவரை கல்வியின் தந்தை என்று அழைக்கிறார்கள். பின்னர் அவர் முதல்வர் பதவியை தானாகவே விட்டு தேசிய அரசியலில் பணியாற்றினார். இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் தலைவரானார். இந்திய அரசியலில் முக்கியமான முடிவுகளை எடுத்தார். அதனால் அவரை கிங் மேக்கர் என்றும் அழைத்தனர். காமராஜர் மிகவும் எளிமையானவர். அவர் வாழ்க்கையில் சொத்து செல்வம் சேர்க்கவில்லை. மக்கள் சேவையே அவரின் இலக்கு. 1975 அக்டோபர் 2ஆம் தேதி அவர் மறைந்தார். ஆனால் இன்று வரை அவர் ஒரு நேர்மையான தலைவராகவும் மக்கள் சேவையின் சின்னமாகவும் நினைவு கூறப்படுகிறார். அவர் வாழ்க்கை நமக்கு சொல்லும் செய்தி எளிமை, நேர்மை, சேவை என்பது உண்மையான தலைவர்.